ஆஹா ஹைட்ல கேட்சா மூக்கு மேல ராஜா நல்ல சூப்பர் கேட்ச். எக்ஸ்ட்ரானரி கேட்ச் 1983ல கபில் தேவ் அப்படியே ரன்னிங் பேக்வர்ட்ஸ்ல போயிட்டு ஒரு கேட்சை பிடிச்சி வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இப்ப பிடிச்ச கேட்ச் நம்ம கோவளம் யுனைடெடுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்குமா? கப்பை எடுத்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா ஒரே வார்த்தையில செம்ம கேட்ச். ஆக்சுவலா எங்க தடுக்கினாருன்னா அந்த 30 யார்ட் லைன்ல தடுக்கி இருக்காரு. 70 ஷாட் ஹைட்டா போயிருக்குது. வேற லெவல். ஐயோ தெரிஞ்சிருக்குமோ அவர் கேட்ச் பிடிக்க மாட்டான், நான் பின்னாடி போனாதான் விழுகும் அப்படின்ற நினைப்புல ரெண்டு பேரும் போயிட்டாங்களோ. சீரியஸ்லி இல்லையா? ஓ அப்படித்தானா? ஓகே விடுங்க. ஐ திங்க் ஒரு கரெக்டாக நின்னாப்ல மனுஷன். பால் கையில் கேரி ஆச்சு. கேரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அவர் அலேக்கா வந்து நிற்கிறாரு. ஒருவேளை உங்களை பற்றி நல்லா தெரியும் போல ப்ரோ, அதனால தான் கரெக்டாக பின்னாடி வந்துருக்கிறாரு. வேற ஒன்றுங்க. ஸ்டில் ட்ரை பண்ணலாம். கேட்ச் பிடிச்சிட்டு எடுத்துட்டாரு அவுட். ஐயா கேட்ச் ஆஃப் தி சீசன். ரவுண்ட் நம்பர் 5 க்கு உங்க டீமை கூட்டி போயிருக்கீங்க பிரதர். சூப்பர் கேட்ச்ங்க. நம்மால டைமிங்ல அடிப்பாரு. டிக் அடிச்சாரு. கேட்சா கையில போகுது. லாலே ஐயோ லாலே எடுத்துட்டாரு. பியூட்டிஃபுல் கேட்ச் சொல்லு. யோ என்ன பண்ணிட்டு இருக்கற? என்ன கேட்ச்ங்க இது? பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல இந்த கேட்ச. பிச்சட ப்ரோ தனியா இத ரீல்ஸா வச்சிரு. எடுத்துடு. வச்சு காச்சு புடிச்சது யாரு? லாலு. ரொட்டேட் பண்ணி எட்ஜ் பின்னாடி. அழகுடா அழகுடா அழகுடா. a human flying like a bird அப்படினா சொல்லி கேட்ச் விட்டறா. சரி கில்லி அடி பாத்தியாப்பா? கில்லி அடி. அடிச்சது யாருன்றீங்கோ? தமிழரசன். தமிழரசன். அவ்வளவுதான். அங்க பாருங்க கெத்தா நடந்து போற போன மேட்ச் ஹேட்ரிக் வேற.